சிரியாவில் நடைபெற்று வரும் உச்சக்கட்ட மோதல்களும் 3 போர் முனைகளும். ரஷ்யாவின் தலைமையில் கத்தாரிலே நடைபெற்று வரும் அஸ்தானா பேச்சுவார்த்தைகள். அலப்போ பிரதேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் கொடூரமான தாக்குதல்கள். ரஷ்யாவும் ஈரானும் சிரியாவில் இருந்து வெளியேறப் போகின்றார்களா? ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்கள். நெட்டன்யாஹூ ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈராக்கின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈராக்கின் தலைநகரிலே சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவின் தற்போதைய யுத்தகலம் தொடர்பாகவும் யுத்தகலத்திலே மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சவால்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈராக்கிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிரியாவில் பயங்கரவாத புள்ளிகளினுடைய முன்னேற்றங்களில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் பங்கு காணப்படுகின்றது. இந்த பயங்கரவாத முன்னேற்றங்களுடன் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு வெளிப்படையாக தொடர்பு பட்டுள்ளது. மேலும் இதனை மறுப்பவர்கள் குருடர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஈரான் எப்போதும் சிரியாவினை முழுமையாக ஆதரிக்கும். அண்டை நாடுகளின் பாதுகாப்பே நமது நாட்டினுடைய பாதுகாப்பையும் பலப்படுத்தும். சிரியாவை இலக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் முழு பிராந்தியத்திற்குள்ளும் பரவுவதற்கு முன்பு குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு எதிராக சண்டையிட்டு அவர்களை அகற்றிவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் பலஸ்தீனிய ஆதரவு அச்சுக்களுக்கும் ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து ISIS பயங்கரவாதிகளின் தலைவனாகவும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளின் தலைவனாகவும் இருந்து தற்போது STS பயங்கரவாத குழுவுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பயங்கரவாதி ஜூலானி ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஈராக்கினை தாக்குவதற்கு விரும்பவில்லை. சிரியாவின் தற்போதைய யுத்த களத்திலிருந்து ஈராக் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். ஈராக் விலகி இருப்பது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது நான் ஈராக்குக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். எங்களுடைய தற்போதைய இலக்கு சிரியாவாகவே காணப்படுகின்றது. மேலும் எங்களுடைய எதிரிகளாக ஹிஸ்புல்லாவும் ஈரானுமே காணப்படுகின்றார்கள் என பயங்கரவாதி ஜூலானி தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஈராக்கையும் கைப்பற்றுவோம், லெபனானையும் கைப்பற்றுவோம், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம் என STS பயங்கரவாதிகள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது இராஜதந்திர ரீதியில் நகர்வதற்காகவும் சர்வதேச ரீதியில் ஒரு போலியான பிம்பத்தினை ஏற்படுத்துவதற்காகவுமே STS பயங்கரவாதிகளுடைய தலைவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதே போன்று தான் 4 நாட்களுக்கு முன்பு அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் STS பயங்கரவாதிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அலப்போ பிரதேசத்திலே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சன்னி முஸ்லிம்களும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு காணாமல் போனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கொடூரமான முறையில் அவர்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நியூ லைன் மேகசின் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அலப்போ பிரதேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகள் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அதே போன்று இந்த STS பயங்கரவாதிகள் கொடூரமான முறையில் அவர்களுடைய தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொளிகளும் கசிவடைந்திருந்தன. அந்த காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே நேரம் இந்த STS பயங்கரவாதிகள் சர்வதேசத்துக்கு மத்தியில் ஒரு போலியான பிம்பத்தினை காண்பிப்பதற்காகவும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் இவர்களுடைய கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளார்கள். இந்த பயங்கரவாதிகளுடைய ஒரு சில காணொளிகள் மாத்திரமே தற்போது கசிவடைந்துள்ளன. இருப்பினும் குறித்த பயங்கரவாதிகள் கொடூரமான தாக்குதல்களை அதிகமாகவே மேற்கொண்டு வருவதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இவ்வாறு கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இந்த கொடூரமான பயங்கரவாதிகளை தான் அதிகளவான மேற்குலக ஊடகங்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து STS பயங்கரவாதிகளுடன் இணைந்து செயற்படக்கூடிய SNA பயங்கரவாதிகளுடைய தளபதி ஒருவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியுள்ளார். நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுடன் நட்புறவை வைத்துக் கொள்வதற்கு விரும்புகின்றோம். அசாதினுடைய ஆட்சி ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானை தவிர இந்த பிராந்தியத்திலே எங்களுக்கு வேறு எந்த எதிரிகளும் இல்லை. நாங்கள் இஸ்ரேலினுடைய சகோதரர்களாகவே இருப்பதற்கு விரும்புகின்றோம். ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளை படுகொலை செய்து ஹிஸ்புல்லாவினை பலவீனப்படுத்தி இஸ்ரேலிய இராணுவம் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை மேற்கொண்டு விட்டது. இதே போன்று இஸ்ரேலின் உதவியானது மேலும் தொடரும் என்பதிலும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றோம் என SNA பயங்கரவாதிகளுடைய தளபதி குறித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த செய்தியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகமானது வெளியிட்டுள்ளது. இதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த STS
எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் சிரியாவை கைப்பற்றி விட்டு சிரியாவில் மாத்திரம் நிற்கப் போவதில்லை. இஸ்ரேலின் சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் லெபனானும் ஈராக்கும் முழுமையாக கைப்பற்றப்பட வேண்டும். எனவே இதற்கமைவாக இந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் லெபனானுக்கு எதிராகவும் ஈராக்குக்கு எதிராகவும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பை ஆரம்பிப்பார்கள். தற்போது எங்களுடைய இலக்கு சிரியா மாத்திரம் தான் என்றும் ஈராக் எங்களுடைய இலக்கு அல்ல என்றும் இந்த பயங்கரவாதிகள் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் பிராந்தியத்தினை ஏமாற்றுவதற்காகவும் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து சிரியாவிலே ஈரானுக்கு ஆதரவான பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான அசாதினுடைய ஆட்சி நடைபெறுவதை விட கிளர்ச்சியாளர்களுடைய ஆட்சி நடைபெறுவதும் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நன்மை பயப்பிக்க கூடியதாகவே இருக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி தலைமைகள் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஹயோம் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஈரான் அனுப்பி வைக்குமாக இருந்தால் ஈரானிய படைகள் சிரியாவுக்குள்ளே களமிறக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அவற்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு இடைத்தரகர்கள் மூலமாக ஈரானுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படையினர் எலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சியசாலை ஒன்றினை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவின் அரசு இராணுவத்திற்கு சொந்தமான ஆயுத களஞ்சியசாலை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த ஆயுத களஞ்சியசாலையில் இருக்கக்கூடிய அதிகளவான ஆயுதங்கள் ஈரானுக்கு சொந்தமான ஆயுதங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன. இதே போன்று லெபனான் மற்றும் சிரியாவுடைய எல்லை பிரதேசங்களை முழுமையாக தகர்ப்பதற்கான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இன்று காலையும் லெபனான் சிரியா எல்லை பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக இன்னும் ஓரிரண்டு வாரங்களுக்குள் நாங்கள் லெபனானிலே ஹிஸ்புல்லாவினை முழுமையாக தனிமைப்படுத்தி விடுவோம் என்றும் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவினை முழுமையாக முற்றுகையிட்டு விடுவோம் என்றும் அதற்கு பிறகு மேலும் பலவீனமடைந்த ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. அதே போன்று தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய படைகள் சிரியாவுக்குள்ளே களமிறக்கப்படாமல் இருப்பதற்காகவும் ஈரானினுடைய ஆயுதங்கள் சிரியாவுக்கு கிடைக்கப்பெறாமல் இருப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தங்களின் காரணமாக ஈரானிய படைகளை சிரியாவுக்குள் உத்தியோகபூர்வமாக களமிறக்குவதற்கு சிரியாவினுடைய அதிபர் பின்வாங்கி வருவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து சிரியாவின் யுத்தகலமும் ஒரு பலவீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிரியாவின் அரசு இராணுவம் தொடர்ந்தும் தங்களுடைய தற்காப்பு பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேறினால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். சிரியாவின் அரசு இராணுவம் தற்போதைய சூழ்நிலையில் உறுதியாகவும் நிதானமாகவும் செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் களத்தினுடைய நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக்க முடியாது என ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகையானது சில தகவல்களை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது கடந்த 13 வருடத்திற்குள் சிரியாவின் அரசானது உறுதியான சரியான பாதுகாப்பு அரண்களை அமைத்திருக்கவில்லை. பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களில் இருந்து சிரியாவின் பகுதிகளை பாதுகாப்பதற்கான எந்தவிதமான மூலோபாய வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. ரஷ்யாவும் ஈரானும் சிரியாவின் யுத்த களத்தில் களமிறக்கப்பட்டிருந்தாலும் சிரியாவின் அரசு இராணுவமானது அடுத்த கட்ட நகர்வுகளை உறுதியாக மேற்கொண்டிருக்கவில்லை என சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து சிரியாவின் யுத்தகலம் தொடர்பாக எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ரஷ்யாவின் முக்கியமான அதிகாரிகளும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படை அதிகாரிகளும் சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறி விட்டதாகவும் டமஸ்கஸிலே இருக்கக்கூடிய ஈரானின் தூதரகம் முழுமையாக மூடப்பட்டு விட்டதாகவும் சிரியானுடைய அதிபர் குடும்பத்துடன் சிரியாவை விட்டு வெளியேறி விட்டதாகவும் போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் ரஷ்யானுடைய அதிகாரிகளும் ஈரானின் IRGC குதுஸ் படை அதிகாரிகளும் சிரியாவை விட்டு வெளியேறவில்லை. அதே போன்று டமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்திலிருந்து யாருமே வெளியேறவில்லை என்றும் ஈரானிய தூதரகம் வளமை போன்று செயற்பட்டு வருவதாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இன்றைய தினம் ஈரானினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் சிரியானுடைய அதிபரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதே போன்று யுத்த காலத்திலே நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த போலி பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் இவை அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் சிரியானுடைய அரசானது தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. அடுத்து இன்றைய தினம் கத்தாரிலே சிரியானுடைய நிலைமை தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் ரஷ்யாவின் தலைமையில் மிக முக்கியமான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் துருக்கியினால் மீறப்பட்ட அஸ்தான உடன்படிக்கை தொடர்பாகவும் இந்த உடன்படிக்கையை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாகவும் சிரியாவின் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது தொடர்பாகவும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே போன்று சிரியாவின் தற்போதைய நிலைமை தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவிலே ரஷ்யாவினதும் ஈரானினது நிலைகளையும் கட்டுப்பாடுகளையும் பலவீனப்படுத்துவதற்கு துருக்கி மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. அமெரிக்காவுடனும்
ஏனைய சக்திகளுடனும் துருக்கி ஒன்றிணைந்து சிரியாவிலே ரஷ்யாவையும் ஈரானையும் பலவீனப்படுத்துவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அத்தோடு மிக முக்கியமான இராணுவ தளங்களையும் விமான கட்டளை தளங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதே ரஷ்யாவுடைய தற்போதைய முதன்மை இலக்காக காணப்படுகின்றது. லட்டக்கியா பிரதேசத்தையும் டோட்டஸ் பிரதேசத்தையும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக ரஷ்யா தற்போது எல்லா விதமான வேலை திட்டங்களையும் தாக்குதல்களையும் வீரியமாக மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் சிரியாவின் அரசை இராணுவமானது பலவீனமாக இருக்கின்றது. தற்போதைய யுத்த களத்தில் சிரியாவின் அரசை இராணுவம் போராடுவதற்கு தயாராக இல்லை என்றால் துணைப்படையாக இருக்கக்கூடிய ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதனையும் தற்போது ஈரானிய தலைமைகள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இருப்பினும் ஈரானும் ரஷ்யாவும் சிரியாவின் யுத்த களத்தில் இறுதி வரை போராடுவார்கள். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சினுடைய முதுகெலும்பை உடைப்பதற்கு ஈரான் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்காது. ஆனால் நிலைமைகள் எவ்வாறு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் சாதகமாக அமையும் என்பது கேள்விக்குறியாகவே இருப்பதாக குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலும் நிலைமையானது மோசமடைந்துள்ளது. நேற்றைய தினம் சிரியாவின் தெற்கு பிரதேசமான டாரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் வெளிப்பட்டு குறித்த பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே மறைந்திருந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் எஃப்எஸ்ஏ பயங்கரவாதிகளும் நேற்றிரவு டாரா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 15 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தாரா பிரதேசமாகும். இவ்வாறு தாரா பிரதேசத்தினை கைப்பற்றியதற்கு பிறகு பயங்கரவாதிகள் இலக்கம் 16 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவைதா பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். மேலும் இன்று அதிகாலையிலேயே இந்த சுவைதா பிரதேசத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை தாராவின் வடக்கு பிரதேசத்தினூடாக நகர்ந்து சனாமின் பிரதேசத்தையும் இந்த பயங்கரவாதிகள் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் தாராவின் தென்மேற்கு பிரதேசத்தினூடாக நகர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திற்கும் சிரியாவின் எல்லை பகுதிக்கும் இடையிலே காணப்படக்கூடிய குனைட்ரா பிரதேசத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்தில் பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது எஸ்டிஎஸ் மற்றும் எஃப்எஸ்ஏ பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே தற்போது இந்த பயங்கரவாதிகள் சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினை கைப்பற்றி தலைநகரான டமஸ்கஸை நோக்கி போர் முனையை திறந்துள்ளார்கள். இந்த பயங்கரவாதிகள் இன்னும் 20 கிலோமீட்டர் அளவில் முன்னேறினால் டமஸ்கஸினுடைய தெற்கு நுழைவாயில் பிரதேசத்தினை அடைந்து விடுவார்கள் என்றும் சிரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் குறித்த பிரதேசத்தில் இந்த பயங்கரவாதிகளுடைய முன்னேற்றத்தினை தடுத்து நிறுத்துவதற்காக சிரியாவின் அரசை இராணுவமும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஹோம்ஸ் பிரதேசத்தையும் டமஸ்கஸையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டேரஜோர் பிரதேசத்திலிருந்து சிரியாவின் அரசை இராணுவமானது முழுமையாக வெளியேறியுள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 17 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே டேரஜோர் பிரதேசமாகும். இதைத் தொடர்ந்து டேரஜோரினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் படைகள் டேரஜோர் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களும் தற்போது எஸ்டிஎஃப் படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் காணப்படக்கூடிய பிரதேசங்களாகும். அடுத்து இன்று காலை இலக்கம் 18 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவும் இந்த பயங்கரவாதிகள் இன்னும் ஒரு போர் முனையை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த பிரதேசமானது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். மேலும் குறித்த பிரதேசத்தில் எஃப்எஸ்ஏ பயங்கரவாதிகள் காணப்படுகின்றார்கள். இவ்வளவு நாளாக குறித்த பிரதேசத்திலே மறைந்திருந்த இந்த பயங்கரவாதிகள் தற்போது வெளிப்பட்டு குறித்த பிரதேசத்தினூடாகவும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 19 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு நிறத்தினாலான பிரதேசங்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இன்று காலையிலிருந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் எஃப்எஸ்ஏ பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து இலக்கம் 20 நாள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பால்மெரா பிரதேசத்தினை அடைவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு பால்மெரா பிரதேசத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் ஹோம்ஸ் பிரதேசத்தை நோக்கி நகருவதற்கான தாக்குதல்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து பிரதான போர் முனையான ஹோம்ஸினுடைய வடக்கு பிரதேசத்திலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் நிலை கொண்டுள்ளார்கள். நேற்றிரவிலிருந்து எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறாமல் இருப்பதற்காக சிரியாவின் அரசு இராணுவமானது உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் கடந்த 24 மணித்தியாலமாக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் அடைந்திருக்கவில்லை. மேலும் ரஷ்யாவின் வான்படைகளும் ஹமா மற்றும் ஹோம்ஸுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் ஹமாவின் மேற்கு பிரதேசத்தினூடாகவும் சிரியாவின் அரசு இராணுவமானது போர் முனையொன்றினை திறந்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் ஹோம்ஸ் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு முன்பு ஹமா பிரதேசத்தினை சிரியாவின் அரசு இராணுவம் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ரஷ்யா நேற்றிரவு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 300க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹோம்ஸ் பிரதேசத்தையும் அல் குவைசர் பிரதேசத்தையும் பலப்படுத்துவதற்காக 2000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களுடன் ரத்வான் படையானது குறித்த பகுதியில் களமிறங்கி இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே இன்றிரவு ஹோம்ஸ் பிரதேசத்தில் உச்சக்கட்ட மோதல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான தன்மையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் ஹமாஸினுடைய தலைமைகள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்காகவும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அல் மாயாதீன் ஊடகமானது தெரிவித்துள்ளது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளியாகி இருக்கவில்லை. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏடென் வளைகுடா பிரதேசத்திலே தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.